அபி என்ன பண்ணுறாங்க வந்து எப்படியாவது வந்து நம்ம மதுவையும் ராகவையும் ஒன்றா சேர்க்கணும். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து மதுவோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு தீர்வு வரும். அவங்களுக்கு பாவம் எதுவுமே தெரியல. அவங்கள நல்லா வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சீக்கிரமாகவே மதுவை கல்யாணம் பண்ணிக்கங்கன்றாங்க. அதை கேட்டு ராகவ் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் பேசின்னு திரியிற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. இதனால் யோசிக்கிறாங்க, இப்படியே இருந்தால் வேலைக்கே ஆகாது, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வீட்டை விட்டு போகிறதுக்காக எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மதுவும் வந்து ராகுவும் தான் சேரணும், அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணாங்க, நான் தான் இடையில வந்தவன், அதனால் நான் என் வீட்டுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அனு வந்து அவங்கள செமையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்ன வேணாலும் முடிவு எடுப்பியா அபி, உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு இருக்கேன்னு பாட்டி வந்து பலர்னு அறையிறாங்க. யாரை கேட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்த நீ, உனக்குலாம் கொஞ்சமாவது இருக்கா, யார் தான் லவ் பண்ணல, கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 நடக்கும், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த உறவுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த வந்து சம்பிரதாயத்து சாங்கியத்துக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், முதல்ல உன் தாலிக்கு நீ மரியாதை கொடுக்க கற்றுக்கோ, அதை விட்டுட்டு உன் புருஷன் கூட வேற ஒரு பொண்ணை சேர்த்து வைப்பியா, எங்கே நடக்கும் இந்த அநியாயம், என்ன வேணாலும் பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி அப்படி சொல்லிட்டு, இங்கே பார், என் சொந்த பேத்தின்றதால தான் கை நீட்டி அடித்தேன், இல்லை நான் அடிச்சிருக்கவே மாட்டேன், உன்னை அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன் நான், நீ என்ன வேணாலும் செய்வியா, இந்த பாட்டி பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டியாவி, இங்கே பார், நான் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக இங்கேயே தான் இருக்கணும், நீ இங்கேருந்து கால் எடுத்து வச்ச, அதுக்கப்புறம் இந்த பாட்டி என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு அபி வேறு வழி இல்லாமல் ரூமுக்கு போயிட்டு அழறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே ராகவ் வராரு. ஏன் அப்படி இப்படிலாம் பண்ணுற, எதுக்காக வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த முடிவுக்கு வந்து நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, எல்லாம் உங்களுக்காக தான், நீங்களும் மதுவும் ஒன்றா சேர்ந்ததுக்காக இதையே சொல்லிட்டு இருக்கியே, நான் என்ன தான் சொல்கிறது உங்ககிட்ட, நான் சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டியா, இங்கே பாரு, மதுவும் நானும் வந்து எக்காரணம் கூட சேரவே முடியாது, மதுவோட சாப்டர் என்னோடய வாழ்க்கையில் முடிஞ்சு போன கதை, அதை பற்றி எதுக்காக எடுக்கிற, இப்போ எதுக்காக மதுவை கூட்டிகிட்டு வந்தேனே எனக்கு தெரியல, சரி மதுவை கூட்டிகிட்டு வந்தால் சரி, அவளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை நம்ம ரெண்டு சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அபி, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற, பாட்டி கூட அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க மதுவுக்கு, சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடும், மதுவோட மனசை மாத்திரம் தான் நம்ம இப்போ வேலையாக செய்யணும், அதை விட்டுட்டு நீ பண்ணுறது நல்லாவா இருக்குது அப்படின்னோடனே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி நடிக்கிறாரு. இவர் தானே கூட சேர்ந்து மது கூடச்ச, இப்போ என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நீ இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இவர் பண்ணுறதெல்லாம் ஒரு பொண்ணோட கருப்பு சாதாரணமாக போச்சா இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. என்ன அப்படி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன், எதுவும் சொல்கிறதுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அபி வந்து எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகு ஃபுல்லாக தேடுறாரு. பார்த்தா அபியை காணும், எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அபி வராங்க. எங்கே அபி போனேன், ஃபுல்லாக உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, இதுக்காக தான் போனேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, இதில் சைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. எதுக்காக டைவர்ஸ் பேப்பர் அப்படின்னோடனே, நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனால் தான் மதுவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான், அப்படி நீங்கள் டைவர்ஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும், நான் இருக்கும்போதே வந்து இந்த பேப்பரில் சைன் போட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, நான் இப்படிப்பட்டவனா, உனக்கு துரோகம் பண்ணிவிட்டு நான் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்கப்படா, அது கனவுல கூட நடக்காது, எக்காரணம் கூட நீ தான் என் பொண்டாட்டி, அது எக்காரணம் கூட மாறாது, நீ நினச்சாலும் சரி எது எக்காரணம் கூட மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிழிச்சு போகிறாரு அந்த பேப்பரை. இங்கே பார், இந்த மாதிரி டைவர்ஸு நம்ம 2 பேர் பிரிய போகிறோம் அதெல்லாம் சொன்னேன், அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் தானேங்க எல்லாமே சொன்னீங்க, நீங்கள் தானே அக்ரிமெண்ட்டு போட்டிங்க, இப்போ வேறு மாதிரி மாற்றி பேசுகிறீங்க, இங்கே பார், அக்ரிமெண்ட் போடும்போது நான் வேறு மாதிரி இருந்தேன், ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், நான் உன் கூட மட்டும்தான் வாழ்வேன், நீயும் நானும் தான் புருஷன் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து குழம்பி போகிறாங்க. அப்படி ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே ராகவ் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. கிட்ட வந்து சொல்கிறாரு, மது தற்சமயத்துக்கு நம்ம 2 பேர் சம்மதிக்கிற மாதிரி வந்து நடிக்கலாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிற ராகவ் அப்படின்னு. ஆமாம், அபியை சமாதானப்படுத்த வேறு வழி இல்லை, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பா, அது வரைக்கும் நான் எப்படியாவது வந்து அபி மனசை மாற்றிடுவேன், அது மட்டும் கிடையாது, அபிக்கு என் காதலையே நான் புரிய வச்சிடுவேன், ப்ளீஸ் இதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்னு. சரி, நானும் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அபியை நம்ம நம்ப வச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது வந்து அபிக்கு என் காதலை நான் புரிய வச்சிடுவேன் அப்படின்னோடனே, சரி ராகவ், இந்த பிளானுக்கு கண்டிப்பாக நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்கிறாங்க மது.